நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சௌசௌ கூட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ சௌசௌவு சேர்த்துக்கலாம். சௌசௌ தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், நம்ம இந்த கூட்டு இப்போ நம்ம காரமாக செய்ய போகிறோம், அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க 1 ஸ்பூனு. இப்போது மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இது வேகட்டும். அவ்வளோதாங்க, பாதி வெந்து போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கடலைப்பருப்பு நம்ம எடுத்து தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம். 3/4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்க, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கட்டும். காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இப்போ நம்ம அந்த வேக வச்ச சௌசௌவில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. சௌசௌ கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சௌசௌ வெயிட் லாஸ்லாம் பண்ணும், நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அதனால் அடிக்கடி சௌசௌ சேர்த்துக்குங்க உணவில். இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம், சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சுவையான சௌசௌ கூட்டு, ஆரோக்கியமான சௌசௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு.